அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான தேர்வு முடிவுகளை மதியம் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் அந்த 2A பதவிகளுக்கு எவ்வளோ விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு டிஎன்பிஎஸ்சியிலிருந்து சொல்லவே இல்லை. ஸோ அதை இன்றைய செய்தி வெளியீடின் மூலமாக மாலையில் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு 1:2.5, அதாவது ஒரு பதவிக்கு 2.5 நபர்களை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி மூலமாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நேர்முக தேர்வுக்கான பதவிகளுக்கு, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 1:3 அப்படிங்கிறத நம்ம அந்த இன்டர்வியூ லிஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. மொத்தம் 6151 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 160 போஸ்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூ போஸ்ட். சரிங்களா? அதில் நான் இன்டர்வியூன்னு வச்சுட்டா பேலன்ஸ் இருக்கிற, ஸோ கிட்டத்தட்ட 6000ன்னு வச்சுட்டா கூட ஒரு பதவிக்கு 2.5 நபர்கள் அப்படின்னா 6000 × 2.5 நபர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 15000 பேரை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பதவிகளுக்காக எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு இது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ பேர்னு எடுத்திருக்காங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ 2.5. ஸோ இந்த 15000 பேர்த்தில் 6000 பேருக்கு மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அந்த 6000 பேர் யார் அப்படிங்கிறது 2A மற்றும் 2, அதாவது 2க்கு இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங், அவங்களுக்கு 2க்கு கவுன்சிலிங் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க நபர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் தான் இந்த 6000 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் யார் அந்த 6000 பேர் அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த விளக்கத்தை தான் டிஎன்பிஎஸ்சி இன்று மாலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மதியம் வெளியிட்ட முடிவில் எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல. அது கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அதுக்கான விளக்கம் தான் இது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்கை IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தேர்வு பெறாத மாணவர்கள் அல்லது இந்த பதவிகளில் நல்லா செய்ய என்னால் எக்ஸாம்ஸை நல்லா பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாணவர்களாகட்டும், இல்லை நான் நல்லா பண்ணேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாணவர்களாகட்டும், உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. 2024 தேர்வுக்கான ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து விட்டுட்டாங்க. நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சியை அடுத்த முயற்சியை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல பதவிகளை 2024 பெற முடியும்ட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். சரிங்களா? என்றைக்கும் உங்களோட முயற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். உங்கள் முயற்சி தான் உங்களை முன்னேற்றும். சரிங்களா? வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் காதில் போட்டுக்க வேண்டாம். சரிங்களா? உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்க நிறைய பேர் சுற்றி இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிக்காதீங்க. ஏதாவது ஒரு ரீசனால் நம்மளால் சரியாக பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இதில் கிளியர் ஆனவங்க எல்லாரும் நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருத்துறவங்களோட அந்த மைண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி இருக்க பேப்பரு, சரிங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட் டிசைட் ஆகுமே தவிர முழுக்க நீங்கள் எப்படி பண்ணீங்கிறத வச்சு டிசைட் ஆகாது. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப்னால் நீங்கள் சொல்லலாம், ஓகேவா, நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் போட்டால் இவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் பொறுத்த வரைக்கும் திருத்துறவங்க எப்படி மார்க் போடுறாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்மளோட ரிசல்ட்ஸ் மாறலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் கிடையாது. சரிங்களா? அதனால் எதையும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க. 2024 நல்லபடியாக படிங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல், தாமதிக்காமல் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மற்ற மாணவர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து மீண்டும் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.